கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முன்னால், தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னால் கழுதையின் மேல் ஏறி எருசலேம் நகரத்திற்குள் தங்கவாசல் எனப்படுகிற கிழக்கு வாசல் வழியாக சென்றார். இப்போது எருசலேம் நகரத்தில் சுற்று மதில் சுவரில் அந்த தங்கவாசல் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது. இனி இயேசுவின் இரண்டாம் வருகையின் போதுதான், இயேசு ஒலிவ மலையில் இறங்கி வரும்போதுதான் இந்த தங்கவாசல் மறுபடியும் திறக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது ஒலிவ மலையில் இறங்கி கீதரோன் பள்ளத்தாக்கு வழியாக இந்த தங்கவாசல் வழியாகத்தான், அதாவது தங்கவாசலுக்கு இன்னொரு பெயர் கிழக்கு வாசல், இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் என்றும், அதுவரை இந்த தங்கவாசலானது மூடப்பட்டிருக்கும் என்றும் தீர்க்க தரிசன வசனம் கூறுகிறது. அந்த தங்கவாசலை மூடியது யார், எதனால் மூடப்பட்டது என்றும், இப்போது அந்த தங்கவாசலுக்கு முன்னால் ஏகப்பட்ட கல்லறைகள், யூதர்களின் கல்லறைகளும் இஸ்லாமியர்களின் கல்லறைகளும் 1.5 லட்சம் கல்லறைகளுக்கும் அதிகமாக ஏன் அங்கே இருக்கின்றன என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. எருசலேம் நகரமும் தேவாலயமும் மோரியா மலையில் இருக்கிறது. தேவாலயத்திற்கு நேர் எதிராக கிழக்கே ஒலிவமலை இருக்கிறது. மோரியா மலைக்கும் ஒலிவமலைக்கும் நடுவாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கீதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஒலிவமலை அடிவாரத்தில்தான் பெத்தானியா, பெத்பகே என்கிற ஊர்கள் இருந்தன. இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஒலிவமலை அடிவாரத்தில் இருந்த பெத்தானியா வழியாக கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து மோரியா மலையில் உள்ள ஜெருசலேம் தேவாலயத்திற்கு வந்தார்கள். அப்போதுதான் இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி பவனியாக எருசலேம் நகரத்திற்குள் தங்கவாசல், அதாவது கிழக்கு வாசல் வழியாக நுழைந்தார். எருசலேம் நகரத்தின் மதிலில் 12 வாசல்கள் இருந்தன. ஆனால் கிழக்கு வாசல் வழியாக நுழைந்தால் நேரடியாக தேவாலயத்திற்கு போய்விடலாம். அதனால்தான் இயேசு கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்குள் பிரவேசித்தார். அப்போதுதான் எருசலேம் பட்டணத்திற்கு பின் நாட்களில் வரப்போகிற அழிவுகளை நினைத்து, யூதர்கள் படப்போகிற உபத்திரவங்களை நினைத்து அந்த மதில் சுவர்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது கிழக்கு வாசல் வழியாக இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது நடந்தது. இயேசு கழுதையின் மீது பவனியாக ஏறி கீதரோன் பள்ளத்தாக்கு வழியாக வரும்போதுதான் எல்லா ஜனங்களும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். வழி எங்கிலும் தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பி இயேசுவை நகரத்திற்குள் வரவேற்றார்கள். இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்த அந்த தங்கவாசலாகிய கிழக்கு வாசல் இப்போது நிரந்தரமாக மூடப்பட்டு இருக்கிறது. ஏன் மூடப்பட்டது, எப்படி மூடப்பட்டது என்று பார்ப்போம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை, பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறவாசல் வழியாக திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பது இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும், இது அதிபதிக்கே உரியது என்று எழுதப்பட்டுள்ளது. கிழக்கு வாசலை குறித்து இப்படி எழுதப்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிழக்கு வாசல் வழியே பிரவேசித்தார். இஸ்ரவேலின் அதிபதியாகிய ராஜாவாகிய இயேசு பிரவேசிப்பதற்கான வாசல்தான் அந்த கிழக்கு வாசல். எனவே அவர் பிரவேசித்த இந்த வாசல் வழியாக வேறு யாரும் பிரவேசிப்பது இல்லை. எனவே அது மூடப்பட்டிருக்கும் என்று தீர்க்க தரிசன வார்த்தைகள் கூறுகிறது. எனவே இனி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் 2ஆம் முறை பூமிக்கு இறங்கி வரும்போது
ஒலிவமலையில் இறங்கி கீதரோன் பள்ளத்தாக்கு வழியாக எருசலேமுக்கு வருவார். அப்போதுதான் அந்த கிழக்கு வாசலானது இஸ்ரவேலின் அதிபதியாகிய ராஜாவாகிய இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிப்பதற்காக திறக்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் கூறுகிறது. யூதர்களும் இதையே தான் நம்புகிறார்கள். காரணம், தங்கள் மேசியா வரும்போது அவர் ஒலிவமலையில் இறங்கி வருவார். அப்போது கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் என யூதர்கள் பைபிள் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறார்கள். யூதர்களில் அநேகர் இயேசுதான் தங்கள் மேசியா என்று இன்னும் விசுவாசிக்கவில்லை. ஆனால் யூதர்களின் மேசியா இயேசு கிறிஸ்து தானே. அவர் ஏற்கனவே கழுதையில் பவனியாக வந்தபோது தீர்க்க தரிசனத்தின்படி கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்குள் பிரவேசித்து விட்டார். அந்த வாசல், அதாவது அந்த கிழக்கு வாசல் இஸ்ரவேலின் அதிபதிக்கு உரியது. அதாவது மேசியாவாகிய இயேசு பிரவேசிப்பதற்கு மட்டுமே உரியது. எனவே இனி அவர் இரண்டாம் விசை பூமிக்கு வரும் வரை அந்த கிழக்கு வாசல் தீர்க்க தரிசனத்தின்படி பூட்டப்பட்ட நிலைமையிலேயே இருக்கும். இப்போதும் ஜெருசலேமில் சுற்றுச்சுவரில் உள்ள அந்த கிழக்கு வாசல் அடைக்கப்பட்ட நிலைமையிலேயே தான் இருக்கிறது. யூதர்கள் தங்கள் மேசியா ஒலிவமலையில் இறங்கி வரும்போது முதலாவது உயிர்த்தெழுந்து விட வேண்டும் என்கிற நம்பிக்கையில் ஒலிவமலையை சுற்றி சுற்றியே தங்கள் மரித்தவர்களை இன்று வரை அடக்கம் செய்கிறார்கள். இஸ்ரேலின் பிரதமர்கள், ஜனாதிபதிகள் கல்லறைகள் எல்லாம் கூட ஒலிவமலையில் தான் இருக்கிறது. சாலமோன் காலத்தில் இருந்தே யூதர்கள் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். தங்கள் மேசியா வரும்போது மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்புவார் என்று விசுவாசிக்கிறார்கள். இப்போது ஒலிவமலை அடிவாரம் கீதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் மேசியா எந்த வழியாக வருவார் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதி முழுவதும் யூதர்களின் கல்லறைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது, நிரம்பி வழிகிறது. 1.5 லட்சத்திற்கும் அதிகமான கல்லறைகள் அங்கே இருக்கிறது. எல்லா யூதர்களுமே போட்டி போட்டுக்கொண்டு ஒலிவமலை அடிவாரத்தில் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதால் இப்போது அங்கே அடக்கம் பண்ணுவதற்கு இடமே இல்லையாம். எல்லாமே ஃபுல்லாயிட்டு, எல்லாமே கல்லறைகளால் நிரப்பப்பட்டு விட்டது என்றும், இறந்த யூதர்களை புதைப்பதற்கான கல்லறை இடத்திற்கு ஒலிவமலையில் பெரும் தட்டுப்பாடு என்றும் இப்போது கூறப்படுகிறது. அந்த கிழக்கு வாசல் எப்படி மூடப்பட்டது என்று பார்ப்போம். கிபி 1541 வருஷம் ஜெருசலேம் ஒட்டமான் பேரரசின் ஆளுகையின் கீழ் இருந்தது. அப்போது சுலைமான் என்கிற சுல்தான் அதிகாரத்தில் இருந்தான். யூதர்களின் மேசியா, யூதர்களை மீட்பதற்காக யூதர்களின் ராஜாவாகிய மேசியா கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் என்று அந்த சுலைமான் சுல்தானுக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே அவன் மிகவும் பயந்து, எருசலேம் என்னுடைய ஆளுகையில் இருக்கிறது, ஆனால் யூதர்களை மீட்பதற்காக அவர்களுடைய மேசியா என்னப்படுகிற ராஜா இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தானே வருவார் என்று கூறுகிறார்கள். அவர் வந்துவிட்டால் என்னுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு விடுமே என்கிற பயத்தில் கிபி 1541 வருஷம் அந்த கிழக்கு வாசலை கற்களால் சாந்து போட்டு பூசி முழுவதும் அடைத்து விட்டான். அந்த வாசலை அடைத்து விட்டால் யூதர்களின் ராஜா உள்ளே வர முடியாதல்லவா என யோசித்து அப்படி அடைத்து விட்டான். எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த வாசல் திறக்கப்படவே இல்லை, நிரந்தரமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிழக்கு வாசலுக்கு முன்பாக ஏராளமான இஸ்லாமியர்களின் கல்லறைகளை அந்த சுல்தான் ஏற்படுத்தினான். காரணம், யூதர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்களும் யூதர் அபிமார்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் பிரதான ஆசாரியனும் இறந்தவர்களின் சரீரத்தை தொட்டால் அவர்கள் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது, அவர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள். கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்குள் நுழைந்தால் உடனே நேரடியாக தேவாலயம்தான் வரும். எனவே யூதர்களின் மேசியா வரும்போது வழியில் இப்படி ஏராளமான கல்லறைகள் இருந்தால் மேசியாவின் கையோ காலோ அல்லது அவருடைய வஸ்திரமோ கூட இந்த கல்லறைகளில் ஏதாவது ஒரு கல்லறையில் லேசாக தொட்டுவிட்டால் கூட அவர் தீட்டுப்பட்டு விடுவார். எனவே எருசலேமுக்குள் நுழைய முடியாமல் தடுத்து விடலாம்
என்றுதான் திட்டம் போட்டு ஏராளமான இஸ்லாமியர்களின் கல்லறைகளை அந்த சுல்தான் அங்கே ஏற்படுத்தினான். அப்படியே ஒருவேளை கல்லறையை தொடாமல் மேசியா வந்துவிட்டால் கூட கிழக்கு வாசல் முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தால் எருசலேமுக்குள் மேசியாவால் நுழைய முடியாது என்று யோசித்து கிழக்கு வாசலை முழுவதுமாக அடைத்து விட்டான். ஆனால் சில நேரங்களில் புறஜாதியார் மூலமாகவும் கூட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன. அந்த கிழக்கு வாசல் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கும் என்கிற தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறி இருக்கிறது பாருங்கள். கிழக்கு வாசலுக்கு தங்க வாசல், கிருபையின் வாசல், அலங்கார வாசல் என்கிற வேறு பெயர்களும் உண்டு. ஆமேன்.